Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.2ல first question பார்க்க போறோம். Question என்னன்னா evaluate the following if z equal to 5 minus 2i and w equal to minus 1 plus 3i. அதாவது z and w னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க z plus w. அதாவது இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணனும். z வந்து என்ன 5 minus 2i. w வந்து என்ன minus 1 plus 3i. அப்போ z plus w equal to 5 minus 2i plus minus 1 plus 3i. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அதாவது 5 minus 1. இந்த ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஒன்றா எழுதணும். இப்போ ப்ளஸ் i வந்து வெளியில் வந்துச்சுன்னா மீதி என்ன இருக்குது? மைனஸ் 2 ப்ளஸ் 3 அப்படின்னு வருமா? அப்போ 5 minus 1 என்ன 4 ப்ளஸ் i into minus 2 plus 3 என்ன 1. அப்போ 4 plus i. ஸோ இதான் வந்து ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? z minus i into w. அப்போ z minus i into w என்ன? z ஓட வேல்யூ என்ன? 5 minus 2i minus i into w வந்து என்ன? minus 1 plus 3i. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 minus 2i minus i உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா plus i. ஏன்னா minus i into minus 1 என்ன? plus i plus 3i into minus i என்ன? minus 3i square. அப்போ 5 minus 2i plus i minus 3 into i square ஓட வேல்யூ என்ன? minus 1. அப்போ 5 minus 2i plus i என்ன? minus i minus 3 into minus 1 என்ன? plus 3. அப்போ 5 plus 3 என்ன? 8 minus i. So z minus iw ஓட ஆன்சர் என்ன? 8 minus i. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? 2z plus 3w. அப்போ 2z plus 3w னா 2 into z வந்து என்ன? 5 minus 2i plus 3 into w என்ன? minus 1 plus 3i. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 5 10. 2 into minus 2i என்ன? minus 4i plus 3 into minus 1 என்ன? minus 3 plus 3 into 3i என்ன? plus 9i. அப்போ 10 minus 3 என்ன? 7 minus 4i plus 9i என்ன? plus 5i. So 2z plus 3w ஓட ஆன்சர் என்ன? 7 plus 5i. இப்போ fourth subdivision பார்க்கலாம். fourth subdivision என்ன கேட்டிருக்காங்க? z into w. z வந்து என்ன? 5 minus 2i into w என்ன? minus 1 plus 3i. இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 into minus 1 என்ன? minus 5. 5 into 3i என்ன? plus 15i. minus 2i into minus 1 என்ன? plus 2i. minus 2i into 3i என்ன? minus 6i square. அப்போ minus 5 plus 15i plus 2i என்ன? plus 17i minus 6 into i square ஓட வேல்யூ என்ன? minus 1. அப்போ minus 5 plus 17i plus 6. அப்போ 6 minus 5 என்ன? 1 plus 17i. So z into w என்ன? 1 plus 17i. இப்போ fifth subdivision பார்க்கலாம். z square plus 2zw plus w square. இப்போ பார்த்தீங்கன்னா a plus b whole square ஃபார்மேட்டில் இது இருக்குது. அதாவது a plus b whole squareனா a square plus 2ab plus b square. அப்போ z plus w the whole square நம்ம எப்படி எழுதலாம்? z square plus 2zw plus w square அப்படின்னு எழுதலாமா? அப்போ z square plus 2zw plus w square நம்ம z plus w the whole square அப்படின்னு எழுதலாம். z plus w வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் அதோட ஆன்சர் பார்த்தோம். 4 plus i. அப்போ 4 plus i the whole square என்ன? 4 square என்ன? 16 plus 2 into a என்ன? 4 into b என்ன? i plus b square. அப்போ plus i square. இப்போ 16 plus 2 into 4 என்ன? 8. 8 into i என்ன? 8i plus i square ஓட வேல்யூ என்ன? minus 1. அப்போ 16 minus 1 என்ன? 15 plus 8i. அதாவது z square plus 2zw plus w square ஓட ஆன்சர் என்ன? 15 plus 8i. இப்போ 6th subdivision பார்க்கலாம். z plus w the whole square. z plus w the whole square வந்து நம்ம எப்படி எழுதலாம்? z square plus 2zw plus w square அப்படின்னு எழுதலாமா? அதாவது a plus b whole square ஃபார்முலா. z square plus 2zw plus w square ஓட ஆன்சர் வந்து 15 plus 8i. அதாவது 5th subdivisionல நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ 15 plus 8i இதான் அந்த ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.